ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளைப்பூடு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏழுலேருந்து 8 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துடலாம். 2 காய்ந்த மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தாலும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம். சரி, நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. ஒரு மீடியமாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோசை பேட்டர் எப்பயுமே வீட்டில் இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிடலாம். தோசை முக்கால்வாசி பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ தோசை முக்கால்வாசி பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்பூன் வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெள்ளைப்பூடு தோசைக்கு தேங்காய் சட்னி வேணும்னா நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் இந்த வெறுமனே தோசை சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளக்க வெள்ளைப்பூடு இருக்கிறதுனால உப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாமே இருக்கும். சிம்பிளான ஹெல்த்தியான வெள்ளைப்பூடு தோசையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை நீங்கள் அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பப்போ அரைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.